Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரோட ஃபேவரட்டான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக் பாஸ்தா எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி காமிக்க போறேன். இது ரொம்பவே ஈஸியா குக் பண்ணலாம். அது மட்டும் இல்ல ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாஸ்தா குக் பண்ண ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பாஸ்தாவை வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக வாட்டரில் 1 டீஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஆட் பண்ண அப்புறம் இப்போ நம்ம இதில் பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பாஸ்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்தா ஆட் பண்ண அப்புறம் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அது வெந்தப்புறம் நான் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது இப்படி தான் இருக்கும். இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் 2க்குள்ளே போகலாம். கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது டொமேட்டோ, அப்புறமா ஆனியன், அப்புறமா கேரட், அப்புறம் வீட்டில் கேப்சிகம் இல்லை, ஸோ அதனால கொஞ்சமாக சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக் பாஸ்தா பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் ஸ்க்ராம்பிள்டு எக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கேரட்டும் ஆனியனும் நல்லா வதங்கின அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ, அதுக்கப்புறம் சில்லி, அந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கின அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இதில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆன அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக டெர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ண அப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் சிக்கன் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக, அப்புறம் நல்ல ஒரு ஸ்பைசினஸ்க்காக மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக மிக்ஸ் ஆன அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கெச்சப் ஆட் பண்ண போகிறோம். நான் டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கிட்டேன். அண்ட் டொமேட்டோ கெச்சப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த கெச்சப் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக மிக்ஸ் ஆனப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கையும் ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எக் வெஜிடபிள்ஸ் கூட நல்லா வதங்கின அப்புறம் நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வேக வச்சுருந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நீங்கள் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் வந்து கிரேவி வந்து பாஸ்தாவில் நல்லா ஒட்டுற மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், நம்மளுடைய பாஸ்தாவை கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ட் நம்மளுடைய எக் பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எக் பாஸ்தா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெருசாக நமக்கு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. உங்கள் வீட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் அண்ட் மசாலா யூஸ் பண்ணி தான் நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை மாதிரி குக் பண்ணாலே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக இன்னும் நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பட் இது வீட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி சிம்பிளாக ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.